இந்த தினை அரிசி வீட்ல இருக்கறதே மறந்துட்டேங்க. 2 டம்ளர் தான் இருந்துச்சு. அதிலயே பார்த்தீங்கன்னா, வண்டு ஏறிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த வண்டு சாப்பிடுறத விட நம்மளே எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, இட்லிக்கு அரைக்கிறதுக்கு தான் ஊற வச்சுட்டேன். இந்த தினை அரிசியோட அளவுகள் எல்லாமே நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மாவு அரைச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சாச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா, இந்த சட்டியில இட்லி சுடுவாங்க எப்பவுமே. அதே மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு, இதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி நல்லா காரசாரமா சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிம்பிளான தக்காளி கார சட்னிக்கு எண்ணெய், உளுத்தம் பருப்பு, பூண்டு, வரமிளகாய், காஞ்ச மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு, ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்து வதக்கிட்டு, தண்ணி எதுவும் சேர்த்துக்காம மிக்ஸர் ஜார்ல அரைச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ சுட சுட சட்டி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்டி இட்லியோட தொட்டு சாப்பிட்டதுல அவ்ளோ டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. தினை இட்லி கூட இவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்னு இப்ப தான் தெரியுதுங்க. இந்த வண்டால தான் இந்த தினை இட்லியே செஞ்சேன். அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.